லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஐயா, இவங்க தான் என் அப்பா அம்மா. வணக்கம். வணக்கம். அருமையான பிள்ளைய பத்து வச்சிருக்கேம்மா. நீங்க 2 பேரும் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கும். சந்தோஷங்கய்யா. சண்முகா, இங்க வா. ஐயா, பாண்டியோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோ. இல்லையா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பரவாயில்ல. இல்ல, சும்மா புள்ள என்ன பண்றான்னு பாத்துட்டு போலான்னு வந்தோம். பாண்டியோட அப்பா அம்மான்னு சொல்லிட்டு சும்மா போயிட முடியுமா? அவர் தாங்க எங்க முதலாளி. ஐயோ, சும்மா இருங்கய்யா. டிஃபன் சாப்பிட்டீங்களாமா? இல்ல, சாப்பிடல. சாப்பிட்டோம். எங்க ஹோட்டல் பொங்கல் நீங்க சாப்பிட்டது இல்லையே. அப்படியே வாயில வச்சா வலிக்கிட்டு உள்ள போயிடும். இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். பாண்டி, அப்பா அம்மாவை கிட்ட இருந்து கவனி. நான் கிச்சன்ல மளிகை ஜாமான் எடுத்து வைக்கிறேன். சரிங்கய்யா, நீங்க பாருங்க. நீ இந்த பொண்ணு பார்க்க சொல்ல நீ அம்மாவை பார்த்து நிந்திய அந்த மாதிரி என்ன பார்த்து நிக்கிற? என்னம்மா வீட்டுல ஏதாவது சண்டை போட்டீங்களா? நைனா பாட்டு அழுவுது. ஈரியா, இப்ப என்னத்துக்கு அழுவுற? அழுவாத, கண்ணத்தோட. இப்ப என்னத்துக்கு நீங்க 2 பேரும் பிளாக் அண்ட் ஒயிட் சினிமால வர ஹீரோ ஹீரோனி மாதிரி அழுது நிக்கிறீங்க? இதுதானே பார்க்க வந்தீங்களா? உன்னை இப்படி பார்க்க சொல்ல மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகுதுடா பாண்டி. இங்க எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்குது. பாண்டி, கூடி சீக்கிரத்துல நீ பெரிய ஆள வந்துருடா நைனா. இதுல நான் பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாமே மாமா தான். இந்த பாரு, மாமா நில்லுனா நிப்பேன், உட்காருனா உட்காருவேன், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். சரிதான்டா, நல்லவங்க கூட இருந்தா நாமளும் நல்லா தான் இருப்போம். அவரு கைய புடிச்சுக்கின்னு இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு கெடுதலும் வராது நைனா. டேய், நீ நல்லா இருப்படா, நல்லா இருப்ப. உனக்கு ஒரு குறையும் வராது. சரி, சொல்லுங்கய்யா. 4 இட்லி சாப்பிட்டேன். ஆமா, கரெக்ட் தான். கையில 4 ரூபா தான் இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல அத்த, நீங்களே வச்சுக்கோங்க. டீ சாப்பிடுறீங்களா சகார்? பரவாயில்ல தம்பி, பரவாயில்ல. நான் சாப்பிட்டதுக்கே கொடுக்க பணம் இல்ல. அத்த விடுங்க. இல்ல தம்பி, அது வந்து இத பாருங்க, இந்த ஹோட்டலை பொறுத்த வரையும் வயசுல பெரியவங்க யார் வந்து சாப்பிட்டாலும் அவங்க இஷ்டப்படி குடுக்கணும்னு நினைச்சதா குடுக்கலாம். இப்ப நீங்க கிளம்புங்க. மறக்காம மதியம் லஞ்சுக்கு வாங்க. நான் மறுபடியும் பார்த்துனே இருக்கிறீங்க. நாமளே இன்னொருத்தரை நம்பி பொழப்பு நடத்துற நிலைமையில இருந்தோம். ஆனா நீ இன்னைக்கு 4 பேருக்கு இல்லன்னு சொல்லாம குடுக்கற நிலைமைக்கு வந்திருக்கியடா. நான் சந்தோஷமா இருக்கேன் நைனா, சந்தோஷமா இருக்கேன். நைனா, நீ என்னமோ ஏதோ பெரிய ஹோட்டல வச்சு நத்துற மாதிரி பார்த்து நிக்கிற. வயசான காலத்துல கஷ்டப்படுறவங்களாண்ட துட்டு வாங்க கூடாதுன்னு மாமாவோட ரூல்ஸ். பாருங்க, உங்க 2 பேருக்கு கூட ஃப்ரீ தான். எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க, காசை பத்தி கவலைப்படாதீங்க. போடா, நாங்க என்ன கஷ்டப்பட்டு நிக்கிறோமா? என்னன்னா ஐடி கம்பெனியை வச்சா நத்தி நிக்கிறீங்க? என் புள்ள ஹோட்டல் வச்சு நட்டு நிக்கிறான், எங்களுக்கு என்ன கஷ்டம்? என்னயா, எங்களுக்கு எந்த கஷ்டம் இல்ல. வச்சு நத்துறாரு உங்க புள்ள. நீங்க சாப்பிடுங்க. இந்தாங்கய்யா, நீங்க சாப்பிடுங்க. வேற ஏதாச்சும் என்ன சொல்லுங்க. நீ சாப்பிட்டியாடா? அண்ணா கையால பொங்கல் சுட சுட அமிர்தமா இருக்கும். சரி, நீங்க சாப்பிட்டு இருங்க. கல்ல வேண்டாம், வேலை இருக்குது. மளிகை மளிகைலாம் கொடுக்கணும். சாப்பிடுங்க. ஏதாவது ஒன்னா சொல்லுங்க. சாப்பிட்டீங்கன்னா பாத்துனே இருக்கிற சாப்பிடு. பாத்தீங்கய்யா, சின்ன என் மனசே நிறைஞ்ச மாதிரி இருக்குது. என்ன சின்ன, ஏன் ஒண்ணுமே பேசாம இருக்கிற? என்னதான் இருந்தாலும் அவன் இந்த ஹோட்டல்ல வேலை தானையா செஞ்சுனுக்குறான். பாரா, நேத்தோ ஒண்ணு அடுக்குமாடி ஹோட்டல்ல வேலைக்கா வாங்க முடியும்? இங்க பாரு, இப்பதான் ஒரு நல்ல வேலையில வந்து உட்கார்ந்துருக்கான். போக போக நல்லா வருவான் பாரு. அவன் உழைக்கிறவன் முன்னுக்கு வந்தே தீருவான். அந்த மாதிரி நம்ம பாண்டி ஒரு நாள் வந்துருவான் பாரு. எல்லாத்தையும் அவர் பார்த்து பாரு. ஆண்டவனையா சொல்லிக்கிற? அவன் மாமா மார்க்கண்டாயனை சொல்றேன். அதுவும் சரிதான்.
சாப்பிடு. அப்பா இருக்காரு. இருக்கட்டும், விடுறா. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? பிரியா, நீ உட்கார். உட்கார்றா. உட்கார்றானா? வா. எனக்கு ஒண்ணு தோணுச்சு, அதை சொல்லலான்னு தான். இல்ல, ஒண்ணு கவனிச்சிங்களா? டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும்போது நீங்க பிரியா கூட வந்திருந்தீங்க, நாங்க உமா கூட வந்திருந்தோம். இப்ப பாருங்க, நாங்க பிரியா கூட வந்திருக்கோம், நீங்க உமா கூட வந்திருக்கீங்க. எப்பறா? கால் எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தீங்களா? அப்படிலாம் ஒன்றும் சுத்தலையே. அப்பா, இவ்ளோ பெரிய மாற்றம் நடந்திருக்கு, நீங்க ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னா எப்படி? மறுபடியும் சொல்றேன், அதெல்லாம் ஒன்றும் மாறல. நீங்க எப்பவும் போல தப்பான சைடு தான் இருக்கீங்க. நான் கரெக்டான சைடில் தான் நிற்கிறேன். தப்பு. மாமா, இங்க இருக்க வேண்டாம், போலாம். இருமா, டாக்டரை பார்த்துட்டு போயிடலாம். நம்ம வேற ஹாஸ்பிட்டல்ல வேணா போய் பார்க்கலாம் மாமா. இப்போ ஹாஸ்பிட்டலை விட்டு போனாலும் வீட்டுக்கு போய் இந்த மூஞ்சிகளை தானே பார்க்க போறோம். அட விடுமா. ஏய், ஏய், போடா. ஏய், அங்க இருக்கு நின்னுட்டு இருக்க, இங்க வாடா. பேப்பர் பறந்தது இவர் எடுத்து கொடுக்க போறாராம். இப்ப எதுக்கு அதெல்லாம் போய் எடுத்து கொடுத்த? ஏன் கீழே போட்டு அவளுக்கு எடுக்க தெரியாதா? புது பொண்ணடிக்கு அதுக்குள்ள கோவத்தை. இவ்ளோ தூரம் ஆனதுக்கு அப்புறம் நாம இப்படியே வச்சு ஒட்டிட்டு இருக்க முடியாது. கூடி சீக்கிரமே ஒரு முடிவு எடுத்தாகணும். என்ன முடிவு எடுக்கணும்? என்ன அப்படியே 2 பேருக்கும் புருஷனா இருக்கலாம்னு பாக்குறியா? யாராவது ஒருத்தர் பக்கம் தான் நிக்கணும். பிரியா, கொஞ்சம் இருமா, அவசரப்படாத. இப்பதான் ஏற்கனவே கதை ரொம்ப விறுவிறுப்பா ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போட்டு அப்படியே லைட்டா பொறுமையா பேசி முடிப்போம். வெய். உமா, டாக்டர், குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்குமா. எப்பவும் போல வேலைக்கு போங்க, சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணுங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் கட்டாயமா வாக்கிங் போங்க. நாம நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணலாம், சரியா? ஓகே. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, மூளைக்கு ரெஸ்ட் கொடுங்க. எதையும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாம பாத்துக்கோங்க. இந்தாங்க. ஹஸ்பண்ட் வரலையா? இல்ல டாக்டர். இவர் யாரு? அப்பாவா? என் மாமனார். ஓ, யூ ஆர் சோ லக்கி. மாமனாரே உன்னை பாத்துக்கிறாரு போல இருக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட் சார். நல்லா பாத்துக்கோங்க சார். ஓகே, ஷூர். தேங்க்ஸ் டாக்டர். போலாம் மாமா. பிரியா, டாக்டர், எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. டாக்டரோட பர்மிஷன் இல்லாம எந்த மெடிசனும் எடுத்துக்க கூடாது. ஓகே டாக்டர். நீங்க யாரு? என் ஹஸ்பண்ட் ரவி.
ஒய்ஃபை நல்லபடியா பாத்துக்கோங்க ஜென்டில்மேன். அதெல்லாம் என் தம்பி ரொம்ப அருமையா பாத்துப்பான் டாக்டர், கவலைப்படாதீங்க. இல்லடா ஏர்லி ஸ்டேஜ் தானே, அடுத்த வாட்டி செக்கப் வரும்போது பாத்துக்கலாம். இந்தாங்க. டாக்டர் டாக்டர், ரிப்போர்ட் மாறிடுச்சு. ஓ சாரி, மாத்தி கொடுத்துட்டேன். உமா, இதான் உங்களோடது. ம் சாரி, இந்தாங்க, இதான் பிரியாவோடது. உமா போலாமா? மாமா என்னடா? ஒரு நிமிஷம். தாங்க. என்னது? இந்த ஹோட்டல நம்ம எடுத்து நடத்த ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் இந்த 2 வாரத்துல வந்த லாபம் மாமா. ஏண்டா, இந்த மல்லிகை, பால், அரிசி, சிக்கன், மட்டன் இவங்க எல்லாருக்கும் செட்டில் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு மாமா. இங்க வேலை செய்யறவங்களுக்கு மாமா அவங்க எல்லாருக்கும் அன்னி வீட்டுக்கு போக சொல்லவே கையில குத்து அமிச்சுனுக்குறேன். இந்த பாருங்க, வெளியில மத்தவங்க கொடுக்கறதோட நம்ம தான் அதிகமா குத்துனுக்குறோம். அப்புறம் இந்த வாட்டர் கேன், கரண்ட் பில்லு அதெல்லாம் பண்ணியாச்சு மாமா. பக்காவா செட்டில் பண்ணிட்டேன். அதெல்லாம் போக வந்த பேலன்ஸ் தான் இது. ஓ புடிங்க. ஏய், இதை ஏன்டா என்கிட்ட கொண்டு தர்ற? அப்படின்னா இந்த பணத்தை கொண்டு போய் நீ கடையோட ஓனர் கிட்ட தானே தரணும். சரி மாமா, வாங்க வா. யா, இந்த 2 வாரமா நம்ம ஓட்டல எடுத்து நத்தினதுல இருந்து எல்லா செலவும் போக மிச்சம் இருக்கிற காசு இது. இந்தாங்க புடிங்க. அதை ஏன்பா என்கிட்ட தர? நான் கதையா இருக்குது. நீங்க தானே ஓனரு, உங்களாண்ட தானே தரணும். இது நீ யாரு கையில தரணுமோ அவங்கள வர சொல்லியிருக்கேன். வர சொல்லியிருக்கீங்களா? ஐயா புரியலீங்களே. இந்த பணத்தை முறையா யாரு கையில கொடுக்கணுமோ அவங்கள வர சொல்லியிருக்கேன். நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. மாமா என்ன மாமா சொல்றாரு? இவர் தானே ஓனரு. இவரு வேற யார்ட்டையோ பணத்தை கொடுக்க சொல்றாரு. அதான்டா எனக்கும் புரியல மாமா. ஒருவேளை இவரு அவர் பையனை வர சொல்லி அவனாண்ட குறுக்கு சொல்றாரோ? சேச்சே, அவன் தான் அவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கானே, அவங்கிட்ட போய் எப்படி கொடுக்க சொல்லுவாரு? மாமா இருந்தாலும் அவனும் இப்ப நடுத்தூர்ல தானே நிக்கிறான். ஒருவேளை பருதா போட்டு அவன் கையில கொடுக்க சொல்றாரு என்னமோ. டேய், எப்படி பார்த்தாலும் ஓனர் அவரு தான். அவர் யாருக்கிட்ட கொடுக்க சொல்றாரோ கொடுத்துடலாம். பாண்டி, நான் கடை சொல்ல வந்துக்கிறீங்க, கொஞ்சம் முன்னாடியே வந்துடலாம்ல. என்ன பாண்டி, ஏதோ அவசரமா வரணும்னு ஃபோன் பண்ணாங்க. என்ன மேட்ரு? நான் தான் உங்களை வர சொன்னேன். ஐயா சொல்லுங்க ஐயா, என்ன விஷயம் ஐயா? அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஹோட்டலோட ஓனர் அவரு சம்பாதிச்ச முதல் லாபத்தை அவங்க அப்பா அம்மாட்ட கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனாலதான் உங்களை வர சொன்னேன். ஓனரா? ஆமா, இவர் தான் எங்க எல்லாருக்கும் ஓனர். பேரு பாண்டி. ஐயா என்ன சொல்றீங்க? மாமா பாருங்களேன் இவர. ஐயா என்னையா சொல்றீங்க? ஐயா நாங்க இதெல்லாம் எதிர்பார்த்து எதுவுமே பண்ணலையா. எதிர்பார்த்து பண்றதுக்கு பேரு சம்பளம். எதையும் எதிர்பார்க்காம பண்றதுக்கு பேரு பரிசு. இல்லைங்கய்யா, என்ன இருந்தாலும் என்னைக்குமே இந்த ஹோட்டல் உங்களுது தான். இப்போ இது உங்க ஹோட்டல் தான். இந்தாங்க. என்னங்க அது? இந்த ஹோட்டலை
பாண்டி பேருக்கு நான் மாத்தி எழுதியிருக்கேன். பாண்டி? ஐயா என்னத்துக்கு இதெல்லாம்? பெத்த பிள்ளையே எங்களை ஒரு வாய் சோத்துக்கு நடுத்தரில் விட்டப்போ எங்க மானம், மரியாதை, இந்த ஹோட்டல் இது எல்லாத்தையுமே கொடுத்தது நீதான்ப்பா. இன்னைக்கு வரைக்கும் 10 பைசா எதிர்பார்க்காம இது ஒரு வேலையா நினைக்காம கடமையா செஞ்சிட்டு இருக்க. எனக்கு அப்புறம் இது என் பிள்ளைக்கு போகணும். பாண்டிய என் பிள்ளையா நினைச்சு எழுதி வச்சுட்டேன். இந்தாங்க வாங்கிக்கோங்க. ஐயா இல்லைங்கய்யா. எதுவும் சொல்லாதீங்க. ஐயா பெத்த புள்ளிய உங்களை ரோட்ல விட்டான். எந்த நம்பிக்கையில இப்ப என்கிட்ட கொடுக்குறீங்க? அப்போ எனக்கு ஆளுங்களை பார்த்தா புரிஞ்சுக்க தெரியாது. ஆனா இப்போ இவ்வளோ பட்டதுக்கு அப்புறம் ஒருத்தரை பார்த்தா அவங்க யாரு எப்படின்னு எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறேன். இந்தா புடி. ஐயா நேத்துக்கு மாமா. டேய் வாங்கிக்க. வாங்கிக்க பாண்டி. இதுக்கெல்லாம் நான் பதிலுக்கு உங்களுக்கு என்னையா பண்ண போறேன்? நீ எதுவும் செய்ய வேண்டாம். நாளைக்கே எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு புள்ளையா நின்னு எங்களுக்கு கொள்ளி போடு. ஐயா, ஐயா. ஐயா என்னையா அப்படி ஒரு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க. சம்பாரிச்ச காசை உங்க அம்மா அப்பா கையில கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. மா பா. அண்ணே மா வாங்கிக்கங்க. சரி சார் வாங்குங்க. வாங்கிக்கப்பா. டேய் நல்லாரா பாண்டி 100 வயசுக்கு நல்லா இருப்படா. நல்லா. அண்ணே அண்ணா நீங்க நன்றி சொல்றதா இருந்தா அவருக்கு தான் சொல்லணும். ஐயா ரொம்ப நன்றி ஐயா. அம்மா. டேய், 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 டேய். நல்லாரா எந்திரி. இந்த பாட்டா பாண்டி, உனக்கு பெரிய பொறுப்பு வந்திருக்கு. நீ இந்த கடையை நல்லபடியா நடத்தணும். ம்? சரிங்க மாமா. இங்க யாருக்கும் எந்த குறையும் இல்லாம நடத்தணும். புரிஞ்சுதா? ம்? டேய், யாரா இது? நம்ம ஹோட்டல்ல போய் பூஜையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதானே ஒருவேளை அட்ரஸ் மாதிரி வந்துட்டுமா அண்ணா? பாண்டி நாங்க தாண்டா வந்துக்கிறோம். டேய் எல்லாத்தையும் நாங்க தான் பண்ணோம். நைனா என்னது இது? சாம்பிராணி நைனா. அது தெரியுது. நீங்க எதுக்கு இதை போட்டுக்கிறீங்க? சாம்பிராணி போட்டா நல்லது நைனா. கடையில் இருக்கிற திருஷ்டி எல்லாம் கழியும். என்னம்மா இது? நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யணும்? அண்ணா சம்பளத்துக்கு ஒரு கடைக்கு வேலைக்கு போய்க்கினா கூட அந்த கடையை நம்ம கடை மாதிரி பாத்துப்போம். இது நம்ம கடைண்ணே. இதுல நாங்க வேலை பார்க்காம வேற யார் பாப்பா? அண்ணா இதெல்லாம் செய்யறதுல எங்களுக்கு சந்தோஷம் தானே. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீங்க முதல்ல கிளம்புங்க. போறதுக்கு முன்னாடி நாசா துண்டு போங்க. இத பாடுறா பாண்டி. ஒண்ணு எங்களை இங்க உரிமையா வேலை செய்ய விடு. இல்ல இங்க வேலை பண்றவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கறியோ அதான் எங்களுக்கு கொடுத்துரு. அதானே எங்கேயோ வேலை பாக்குறதுக்கு இங்க வேலை பார்த்துட்டு போறோம். ஐயா இங்க வேலைலாம் ஒண்ணும் இல்ல. உங்க 2 பேருக்கும் வயசாயிடுச்சு. கிளம்புங்க முதல்ல. ஆமா வேலை மேல வந்து டிஸ்டர்ப் பண்ணு. டேய் அது எப்படி? 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு உன் ஹோட்டல்ல வேலை போட்டு தருவேல? போங்க போய் வேலையை பாருங்க. போங்க வாயா வா. மாமா என்னடா இருந்து மறுபடியும் நினைச்சு பார்க்க போறியா? ஏய் போடா போய் கல்லால உட்காந்து வியாபாரத்தை கவனி. எல்லாம் நடுகுன்னு
நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல மாமா. இங்க பாருடா, எப்பயோ எங்கேயோ நீ செஞ்சதுக்கான நல்லதுக்கான பலன் தான் இதெல்லாம். ஏய் ஏய், என்ன என்னயா என்ன என்னயா புருஷனும் பொண்டாட்டியும் பக்காவா செட்டில் ஆயிட்டீங்க போல இருக்கு. தேவையில்லாம குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணாத, பேசாம போயிடுறா. போக வேண்டியது நான் இல்ல, நீங்கெல்லாம் ஒழுங்கு மரியாதையா ஹோட்டலை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஏய், ஒரு ஹோட்டலுக்கு டீ குடிக்க வந்தமா போனோமான்னு இல்லாம எனக்கும் எங்க அப்பனுக்கு இருக்கிற பிரச்சனை பெருசாக்கி அதை வச்சு எங்க அப்பனை கைக்குள்ள போட்டுன்னு என்னை வெளியே துரத்தி அடிச்சுட்டு இந்த ஹோட்டலை அப்படியே ஆட்டையை போட்டீங்கல்ல, எங்க அப்பனை ஏமாத்தி மொத்தமா எழுதி வாங்கிட்டீங்கல்ல. யோ பெருசு, நீதான் எல்லாத்துக்கும் காரணம்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நீங்க உழைச்சு சம்பாரிச்சதா? என் சொத்தை ஆட்டையை போட்டுட்டு நீ என்னமோ நல்லவன் ஆட்டம் சுத்துற, இவன் என்னமோ பெரிய ஓனர் மாதிரி பேசுறான். இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியல? ஏய், ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் கிளம்பி போங்க. பெத்த புள்ளைய துரத்தி அடிச்சுட்டு எவனுக்கோ ரோட்ல போறவனுக்கு ஹோட்டல் எழுதி கொடுத்துருக்க. நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? இத பார், என்னை பத்தி தெரியாது உனக்கு. பெத்தவனு கூட பார்க்க மாட்டேன், கொண்டு போட்டுருவோம் உன்னை. ஐயோ அண்ணா, மாமா 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 விடுங்க மாமா.